John chapter 15 verse 5 says, I am the vine. ஆமென். யோவான் புத்தகம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நானே திராட்சை செடி. You are the branches. நீங்கள் கொடிகள். Whoever abides in me. எவன் ஒருவன் இந்த கொடியில் நிலைத்திருக்கிறானோ, And I in him. அந்த செடியை நானும் கொடியாக என்னிலும் நிலைத்திருந்தால், Then you can bear fruits. Hallelujah. அப்பொழுதுதான் நீ அதிக கனிகளை கொடுக்க முடியும். கரங்களை தட்டுங்கள். Why is that I'm not able to be fruitful like somebody else? ஏன் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களைப் போல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறவில்லை? That's because you are not abiding in him. ஏன் என்று சொன்னால் நீ கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவில்லை. If you are not in Christ, நீங்கள் இயேசுவுக்குள் இல்லாவிட்டால் you cannot be fruitful. Hallelujah. நீங்கள் கனிகளை நிச்சயமாய் கொடுக்க No முடியும். matter what you try, நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும், no matter how many years you are working hard, நீங்க எவ்வளவுதான் கடினமாய் உழைத்தாலும், no matter how much you study in your life, நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும், if you are not in Christ, இயேசுவுக்குள் இல்லாவிட்டால் you cannot have a fruitful life. கர்த்தருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழ முடியாது. Give the Lord a clap of it. Hallelujah. கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஒரு நல்ல கிளாப் ஆஃபர் கொடுக்கிறார். If you are living on your own understanding, நீங்கள் உங்கள் புத்தியை சார்ந்து நடவடிக்கை, உங்களுடைய சொந்த புத்தியை நீங்க சார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். then how can you expect God to do நீங்க எப்படி கர்த்தர் எப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க? அவர் எனக்கு உதவி செய்வாருங்க. The vine talks about Jesus himself. ஆமென். இந்த திராட்சை செடி இயேசுவை பற்றி பேசுகிறது. நல்லா கவனிங்க. We are the branches. நாம் அவருடைய கொடிகள். And the branches has to be connected to the vine. இந்த கொடி செடியில நிலைச்சிருந்தா மட்டுமே அது உயிரோடு இருக்கும், கனிகளும் பூ பூக்கும். That is where all the refreshments and nourishments come from. ஆமென். இந்த கொடிக்கு இந்த செடியில நிலைச்சிருந்தா தான் சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். If you are not connected to the vine, இந்த கொடி செடியிலே இணைந்திருக்காத பட்சத்தில் then your life is going to get withered and dry. உன்னுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமாய், உன்னுடைய வாழ்க்கை வறண்டதாய், உன்னுடைய வாழ்க்கை கனியற்றதாய். And if you get your frustration in your life and say, why is this not happening in my life? Why that is not happening in my life? என் வாழ்க்கையிலே இது நடக்கிறது, என் வாழ்க்கையிலே ஏன் அது நடக்கிறது என்று அநேக காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். Come back to the first love. Hallelujah. முதல்